ஜெயலலிதா திருந்தவில்லை. தீ வைத்து கொளுத்தினாலும் அவர் திருந்தப் போவதில்லை. இனிமேல் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் தவறுக்கு மேல் தவறுகள் நடக்கும், தப்பு தாளங்கள் நடக்கும், தில்லுமுல்லுகள் நடக்கும், அவருடைய திருவிளையாடல் தொடரும். இதை எதிர்கொள்ளுகிற ஆண்மையை திமுக இழந்துவிடும். ஆகவே சோரம் போன திமுகவையும் சுயமரியாதை இல்லாத அதிமுகவையும் ஓரம் கட்டுங்கள், ஓரம் போ. காட்டில் போய் நின்று கத்தினாலும் வைகோ என்றால் அங்கேயும் கைதட்டுவதற்கு 10 தம்பிமார்கள் நிற்பார்கள். ஆகவே ஏன் எங்களை வெளியேற்றினோம் என்கிற காரணத்தை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை, சொல்ல மாட்டார். சொல்லுகிற ஆண்மை ஜெயலலிதாவுக்கு இல்லை. சொன்னா தெரியும், சொல்லி பார்க்கட்டும். இந்த சட்டமன்றத்தில் பேசுவதும் ஒன்றுதான், சவக்கிடங்களில் நின்று பேசுவதும் ஒன்றுதான். இது சட்டமன்றமே அல்ல, இது அடிமைகளின் கூடாரம். ஆகவே இதிலே பேச வேண்டும் என்பதை ஒரு பொருட்டாகவே நாங்கள் கருதவில்லை. இவ திருந்த மாட்டா, இவ திருந்த மாட்டான்னு பார்க்கிறாங்க. வைகோ தான் நல்ல தலைவர், அவர் தேர்தலில் நிக்கலையே, இனிமேல் அவருக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா திமுக திமுக எது வெற்றி பெற்றாலும், திமுக வெற்றி பெற்றால் அண்ணா திமுக அழியும். அண்ணா திமுக வெற்றி பெற்றால் காங்கிரசின் துணை கொண்டு ஜெயலலிதா திமுகவை கிரஷ் பண்ணிடுவா, அழிச்சிருவா. அதை எதிர்கொள்ளுகிற ஆண்மை திமுகவுக்கு இல்ல. அந்த இடங்கள் எல்லாம் வெற்றிடமாகும் பொழுது அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கிடுகிற அரசியல் ஆளுமையும் அரசியல் அனுபவமும் அதற்கான அமானுஷ்யமான ஆற்றலும் வைகோ ஒருவனுக்குத்தான் இருக்கிறது.